சென்னையின் பல இடங்களில் காலை முதலே கனமழை கொட்டி தீர்த்து வரக்கூடிய நிலையில் அசோக் நகர் அம்பேத்கர் சாலையில் மழைநீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தோடு வாகனங்களை இயக்கி வருகிறார்கள். இதுகுறித்த கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, தற்பொழுது நீங்க இருக்கக்கூடிய அசோக் நகர் பகுதியில கள சூழல் என்னவாக இருக்கிறது? மக்கள் என்னென்ன சிரமங்களுக்கு ஆளாகி வருகிறார்கள்? வணக்கம். சென்னையில் காலை முதலே பெய்த கனமழையின் காரணமாக நகரில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய இந்த அசோக் நகர் மற்றும் மேற்கு மாம்பலம் பகுதியில் பெரும்பான்மையான இடங்கள் தாழ்வான பகுதியில் தண்ணீர் அதிக அளவு தேங்கி வைக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக மாநகராட்சி ஊழியர்கள் தண்ணீரை எடுக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தாலும் கூட தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்குவதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அடிப்படையிலே தற்போது முக்கிய சாலையாக இருக்கக்கூடிய அம்பேத்கர் சாலையில் தண்ணீர் தேங்கியிருப்பதன் காரணமாக சாலை போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அனைத்து வாகனங்களுமே இந்த கனமழையில் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு சூழல்தான் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த அசோக் நகர், சாலிகிராமம், அதே போல வளர்பண்ணி உள்ளிட்ட பல இடங்களில் சாலைகள் பணிகளும் தற்போது நடைபெற்றுவதன் காரணமாக வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே தற்போது பார்த்துக்கூடிய இந்த கோடம்பாக்கம், அதே போல அசோக் நகர் உள்ளிட்ட பல இடங்களில் மழைநீரானது ஆங்காங்கே தேங்கியிருக்கிறது.